முருகாசரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆகச்சிறந்த ஒரு முக்கியமான தகவல் இது அனைவரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு வெற்றிகரமாக பிரம்ம முகூர்த்த வழிபாடு 5 நாட்களை கடந்து போயிட்டுருக்கு. நிறைய அடியார்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவு, மிகப்பெரிய மன நிறைவுக்குள்ளே வராங்க. இது தொடர்ச்சியான பயணத்தின் மூலியமாக தான் இந்த இறைத்தன்மை நமக்கு வசப்படுது. இது நிறைய பேருக்கு இந்த புரிதல் இல்லாமல் நிறைய பேர் புலம்புறாங்க ஃபோன் பண்ணி. ஐயா, இது மாதிரி நீண்ட நாள் நாங்கள் வழிபாட்டில் இருக்கோம், எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன தவறு அங்கே நடத்தப்படுது அப்படின்னா, ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறோம், முருகாலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வந்தோன்னே எனக்கு பிரச்சனை சரியாயிடும், இல்லை ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது, வேல்மாறல் நிகழ்வு நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு, பலாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க, நானும் போய் கலந்துக்கிட்டேன், எனக்கு ஆனால் ஒன்றுமே நடக்கலை, ஆனால் அதே கஷ்டம், அதே துன்பம், என் கடன் பிரச்சனை தீரலை, திருமணம் நடக்கலை, குழந்தையின்மை இல்லை. நிறைய சகோதரி இன்றைக்கி இந்த குழந்தையின்மை இல்லை அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் வேல்மாறல் நிகழ்வுக்கெல்லாம் போனோம், அங்கே சொன்னதெல்லாம் செஞ்சோம், ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. ஆனால் இவங்க ரொம்ப ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் செஞ்சுட்டு வந்தால் நடந்துரும்னு நீங்கள் நம்புகிறீங்க. அப்படி நடக்கவே நடக்காது. நீங்கள் ஏதோ ஒரு கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு வந்தோடனே நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஏதோ ஒரு பரிகாரம் போய் செஞ்சோன்னா நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இங்கே நடக்கலை. அதெல்லாம் அது இயல்பாக நடந்திருக்குமே தவிர, பட் அதை செஞ்சதுனால தான் நடந்தது அப்படிங்கிறத நீங்கள் நம்ப முடியாது. இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம எந்த மனநிலையில் கோவிலுக்கு போகிறோம், இறைவனை எந்த மனநிலையில் நம்ம வழிபாடு செய்கிறோம். நீங்கள் ஒரு துன்பகரமான மனநிலையில் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி புலம்புறீங்க, முருகப்பெருமானை பார்த்து உங்கள் கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பட் உங்களுக்கு அது நடக்குங்கிறத உங்கள் மனமே முதல்ல நம்பலை. பட் நம்மளோட மனநிலை ஒரு நிறைவான இறைநிலையான ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம முதல்ல போகணும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது தினமுமே படிக்கணும். நாங்கள் 8 மாதங்களுக்கு மேலே இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு நடந்துட்டுருக்கு. இப்போ பிரம்ம முகூர்த்த திருப்புகழ் வழிபாடு, வள்ளிமலை சுவாமிகள் எந்த ராகத்தில் பாடணும்னு ஒவ்வொரு திருப்புகளை சொன்னாங்களோ அந்த ராகத்தில் திருப்புகழ் ஆசான் திரு விநாயகம் ஐயா தலைமையில் இந்த வழி நடத்துகிறாங்க. அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த சாமிகள் சொன்ன ராகத்தில் நீங்கள் அந்த திருப்புகளை கேட்கும் போது அப்போ தான் நம்மளுடைய மனம் நம்மளுடைய கஷ்டங்கள் விலகும் அப்படிங்கிறத நம்பும். நீங்கள் அதற்கான காணொளி இதில் இணைக்கப்படுது, நீங்களே பாருங்கள். அது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு மனதிற்கு ஆற்றலை தருதுங்கிறத. இதை முன்னிட்டு தான் தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இதை மாற்றத்தை கொடுக்குது. இப்போ இந்த வேல்மாறல் நிகழ்வில் போய் நான் கலந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கலந்துக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க, இங்கே போனால் சரியாயிடுன்னு சொன்னாங்க. போயிட்டு வந்தேன், நடக்கவே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதம் கழித்து மற்றொரு இடத்துக்கு போனேன், அப்பயும் நடக்கலை அப்படின்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம மனம் இன்னும் இந்த பிரச்சனையிலே உழலுது. அதை தாண்டி இறைத்தன்மையை முழுமையாக பாவிக்கக்கூடிய மனநிலை நமக்கு வரலை. அப்படி வரணும் அப்படின்னா நம்ம தினமுமே இந்த வழிபாட்டுக்குள்ளே இருக்கணும். தினமுமே திருப்புகள் படிக்கணும், தினமுமே வேல்மாறல் படிக்கணும். இப்போ நாங்களாம் 2 வேளையுமே நடக்கும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 மணிக்கு இந்த வழிபாடு தொடங்குது, மாலை 7 மணிக்கு தொடங்கும். 1 மணி நேரம் இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அந்த ராகத்தோடு பாடக்கூடிய சூழலுக்குள்ளே வந்துடுவாங்க, அந்த வைப்புக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படி ஏற்படுத்தினவங்களுக்கு தான் அந்த பிரச்சனைகள் விளக்கப்பட்டு அவங்களுடைய இன்பகரமான ஒரு வாழ்க்கை திறக்குது. மனம் எந்த சூழல் இருந்தாலும் அதுலேருந்து சரியாயிடும்ங்கிறத அதை நம்பும். நீங்கள் மற்றபடி நீங்கள் போராடி நமக்கு போராடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது சரியே ஆகாது. அது இன்னும் பிரச்சனைக்குள்ளே தான் அது உழலும். நீங்கள் ஒரு தடவை எந்த ஒரு செயலையும் செஞ்சுட்டு அது நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறது அது நடக்காது. அது எதிர்பார்த்து பிரயோஜனம் இல்லை. அதை முன்னிட்டு தான் இது ஒவ்வொருத்தவங்களும் வீடுகள் தோறும் இந்த திருப்புகளை சாமிகள், வள்ளிமலை சுவாமிகள் சொல்லி கொடுத்த ராகத்திலோடு படிக்கணுங்கிறதுக்காக இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வழிபாட்டில் தயவுசெய்து கலந்துங்க. நீங்கள் கலந்துக்கிட்ட குறிப்பிட்ட நாட்கள்லேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனநிறைவு வரும். அந்த மனநிறைவை வேறு எந்த செயல்பாடுகள் மூலியமும் நீங்கள் அமைச்சிக்க முடியாது. உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பகரமான சூழலை நாம் தான் அதை சரி பண்ணிக்கணும். நம்மளுடைய உழைப்பு தான் அதை சரி பண்ணும். நம்மளுடைய தியாகமும் அர்ப்பணிப்பும் அதீத பக்தியும் தான் அதை மாற்றும். இப்போ அதற்கு உதாரணமாக நீங்கள் எடுத்துங்க,
அருணகிரிநாத சுவாமிக்கு முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாங்க. காட்சி கொடுத்து சும்மா இரு சொல்லற அப்படின்ற உபதேசம் கொடுக்கப்பட்ட உடனேயே அருணகிரிநாத சுவாமிக்கு முருகப்பெருமான் காட்சி கிடைச்ச உடனே எல்லாம் நடந்துச்சா? அப்படி இல்லை. அவர் 12 ஆண்டுகள் கடுமையான யோகத்தன்மையை தனக்குள்ளே நிலைநிறுத்தி திருவண்ணாமலையிலே இருந்து அதை அந்த யோகத்தை வளர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம்தான் திருப்புகழ் மகாமந்திரம் ஸ்தலங்கள் தோறும் போய் பாடுறாங்க. அதே போல தான் நமக்கும் அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமே 12 வருஷம் அவங்க கடுமையான யோகத்தன்மையை பயில்றாங்க. நம்ம சராசரி மனிதராக இருக்கக்கூடிய நம்ம உடனே நடந்துரும், ஏதோ ஒரு சொற்பொழிவாளர் ஒரு நிகழ்வு நடத்துகிறாருன்னா உடனே போய் கிடைச்சிரும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. தயவுசெய்து அப்படி நம்பாதீங்க. அது கிடைக்கவே கிடைக்காது. அது உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறது தான். இந்த மனநிலைங்கிறது நமக்கு மனித மனம் இருக்குது, அதை தாண்டி இறைமனம் வரணும். அந்த இறைமனம் வரணும்னா நம்ம நிறைய பல்வேறு விதமான யோக பயிற்சிகளை பயில வேண்டியது இருக்குது. மனதை கவனிக்கணும், மூச்சு காற்றை கவனிக்கணும், ஓரெழுத்து மந்திரத்தை சொல்லணும். இந்த ஓரெழுத்து மந்திரத்தில் இருக்கிற ஆவுமாங்கிற அந்த பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புலன்களை கவனிக்கணும். அப்போ மனம் ஒடுங்கும். மனம் ஒடுங்கினதுக்கப்புறம் நீங்கள் திருப்புகழ் படிக்கும்போது அது முழுமையான திருப்புகளாக, திருப்புகழை படிப்பது வேறு, திருப்புகழை அனுபவிப்பது வேறு. நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு அது அறிவு தான். ஆனால் நீங்கள் ராகத்தோட பாடுனீங்கன்னா அது அனுபவம், அது உணர்வு, அது அனுபவிக்க முடியும். அனுபவித்து பாடும்போது தான் நமக்கு அந்த எண்ணங்களற்ற ஒரு சலன நிலையற்ற ஒரு விழிப்புணர்வு தன்மை கிடைக்கும். நீங்கள் ராகத்தோடு பாடும்போது அந்த திருப்புகள்லேயே நம் மனம் வசப்படும். நீங்கள் வெறும் படிச்சிங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் அது ஓகே. ஆனால் தொடர்ச்சியான பயணத்தில் இருக்கும்போது அந்த ராகத்தோடு நம்ம படிக்கணும், ராகத்தோடு அதை பாடணும் அப்படிங்கிற அந்த மனநிலை வரணும். அந்த ராகத்தோடு பாடும்போது தான் திருப்புகழை நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுதான் அருணகிரிநாத சுவாமி கந்தர் அனுபூதியை அனுபவித்தார், முருகர் அனுபவித்தார். நீங்கள் வெறுமனே போய் இறைவனை அனுபவிக்காமல் நீங்கள் வெறும் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் போய் புலம்புறாங்க, எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அது புலம்பிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதுதான். இங்கே முருகப்பெருமான் அண்ட சராசரத்தையும் ஆளக்கூடிய ஒரு சக்தியை ரொம்ப சுருக்குறாங்க, ரொம்ப எளிதுபடுத்துகிறாங்க. முருகப்பெருமான் உணர்த்தினார், முருகப்பெருமான் இங்கே வர சொன்னார், முருகப்பெருமான் அப்படி சொல்கிறவங்கள தயவுசெய்து நம்பாதீங்க. அப்படிலாம் இங்கே யாருக்கும் கொடுக்கப்படுறதில்ல. அது அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிற பல குருமார்களை நாங்கள் பார்க்குறோம். அவங்களாம் பேசவே மாட்டுறாங்க, அப்படிலாம் பேசுகிறது இல்லை. இந்த யூடியூப்பில் நம்ம சொல்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க, முருகப்பெருமான் தான் இந்த கோயிலுக்கு என்ன வர சொன்னார், முருகர் தான் இங்கே உணர்த்தினார், முருகர் தான் எல்லாத்தையும் சொன்னார் அப்படின்னு நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அடியார்கள் இதை நம்புறீங்க. அப்படிலாம் இங்கே உணர்த்தப்படாது. அதற்கு சுப்ரீம் பவர் வேணும். ரொம்ப நீண்ட நெடிய யோகத்தன்மையில் இருந்தவங்களுக்கு தான் அந்த காட்சிகள் கிடைக்கிது. அதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. வள்ளிமலை சுவாமிகள் 1916 வள்ளிமலைக்கு வராங்க. நீண்ட நாட்களுக்கு அப்புறம்தான் முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கிது. பாம்பன் சாமிகளுக்கும் அப்படி தான். நீண்ட வழிபாட்டுக்கு பின்பு தான் நீண்ட ஒருமைப்பாடு, ஒருநிலையான மனநிலை, தினம் முருகா முருகா அந்த ஞானம் அதிலே மூழ்கினவங்களுக்கு தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் பல கட்ட சோதனைகளுக்கு அப்புறம்தான் முருகப்பெருமானுடைய காட்சி கிடைக்கிது. அப்படி 20ஆம் நூற்றாண்டில் ஒரு சில அடியார்களுக்கு தான் அது வசப்பட்டுச்சு. சராசரி ஒரு மனித வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்க சொல்கிறத நீங்கள் முருகர் தான் வந்தார், முருகப்பெருமான் தான் உணர்த்தினாருங்கிறது பெரிய இறைசக்தியை ரொம்ப சின்னதாக்கிடுறீங்க. இதனால் நிறைய மனிதர்கள் தவறு பண்ணுறதுக்கு இதுவே ஒரு வாய்ப்பாயிடும். அப்படிலாம் தயவு செய்து பேசாதீங்க. இது பெரிய லெவலில் குருமார்களை பார்த்துட்டோம். நீண்ட நாட்களில் இந்த யோகத்தன்மையிலே பயிலக்கூடிய பல குருவை பார்க்கும்போது அவங்கெல்லாம் அப்படி பேசுகிறதே கிடையாது. அவங்க இங்கே யூடியூப்ஸில் இன்ஸ்டாகிராமில் வெளிப்படாதனால அவங்களோட நிலைப்பாடு நமக்கு தெரியாமல் இருக்கே தவிர அவங்க சுப்ரீம் பவரில் இருக்காங்க. நீங்கள் பழனிலாம் போய் பாருங்கள், பல சித்தர்கள் அந்த சடாச்சர மலையே சுற்றி வருவாங்க. அவங்களாம் பேசவே மாட்டாங்க, டோட்டல் சைலன்ஸில் இருப்பாங்க, பெரிய நிலைப்பாட்டில் இருப்பாங்க, அஷ்டமா சக்தியும் தனக்குள்ளே நிலை நிறுத்துவாங்க. அப்படிலாம் அவங்க யாருமே இந்த இறை சக்தியை, இந்த முருகப்பெருமானோட சக்தியை தவமாக கிடக்கிறவங்க அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. முருகாங்கிற அந்த நாமத்தை உச்சரிக்கிறதுக்கே நமக்கு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நிலையில் இருக்கிற குருவே இந்த இறை சக்திக்காக தவமாக கிடக்கிறாங்க. சராசரி மனித வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு புகழுக்காக தன்னை ஒரு வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மிகைப்படுத்தி பேசப்படுது. அதனாலே தான் நிறைய அடியார்களுக்கு அது நடக்காமல், அவங்களுடைய காரியங்கள் நடக்காமல் விலகுது. அமைதியாக உட்காந்து வேல்மாறலை தினமும் பிரம்ம முகூர்த்த வேலையில் நீங்கள் படிச்சுக்கிட்டே வாங்க, திருப்புகளை படிச்சுக்கிட்டே வாங்க. அது இறை சக்தி அதுவாக நடத்தி கொடுக்கும்.
நீங்கள் சின்ன சின்ன சிம்டம்ஸ்க்கெலாம் ஒரு கோவிலுக்கு போனால் மயில் அகவுது, ஆஹா முருகர் உணர்த்திட்டாரு. ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு பூ கீழே விழுந்துச்சு, ஆஹா முருகர் உணர்த்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துடுறோம். அப்படி வரக்கூடாது. அதை தான் இந்த நிறைய இணையதளங்கள் மூலியமாக, இந்த சமூக வலைதளங்கள் மூலியமாக நிறைய பேர் அப்படி உணர்த்துறாங்க. அதை சொற்பொழிவாளர்களும் அதை பேசுகிறாங்க. மிகைப்படுத்தி பேசி தான் நிறைய ஆண்களுக்கு இந்த ஆன்மீகம் என்ன, இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது புரிதல் இல்லாமல் போயிடுது. இது நீண்ட நெடிய பயணம். தினமுமே நீங்கள் நம்ம உணவு எடுத்துக்கிற மாதிரி, உடலுக்கு எடுத்துக்கிற மாதிரி இந்த ஆன்மாவுக்கு இந்த இறைநிலையை எடுத்துக்கணும். இந்த தெய்வ பாசுரங்களை படிக்கணும், திருப்புகள் படிக்கணும், வேல்மாறல் படிக்கணும். இதை தொடர்ச்சியாக படிச்சுட்டு போகும்போது தான் இது நமக்கு ஒரு தெய்வீக மனநிலை கிட்டும். இது ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு கர்ம பிராத்தத்தின்படி நடக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்களில் நடக்கும், சில பேருக்கு சில ஆண்டுகள் இருக்கும். எது நடந்தாலும் தொட்ட விஷயத்தை அதிலே நிலைப்பாட்டிலே தொடர்ச்சியாக போகும்போது தான் இந்த மனம் இறைமனமாக மாற்றப்பட்டு உங்களுடைய தேவைகள் அது சரி செய்யப்படுது. குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே, குறிப்பிட்ட மாதங்களுக்கு மேலே நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். இந்த டிவைனே நாங்கள டேக்கப் பண்ணிக்கும். அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு எதுவுமே போய் இறைநிலையில் போய் எது வேணும் அது வேணும் நம்ம கேட்க தேவையில்லை. இந்த இறைத்தன்மையே முழுமையாக நமக்கு என்ன தேவையோ அது வழி நடத்தும். அப்படி இருக்கிற பல அடியார்களை பார்க்குறோம். நிறைய அடியார்கள் நாங்கள் சார்ந்திருக்க திருவடைக்கிளி ஸ்தலத்தில் நிறைய அடியார்கள் வருவாங்க. இரவு நேரங்கள் அந்த அத்தஜாம பூஜை முடித்து நிற்பாங்க. அவங்க எதுக்குமே பதட்டப்பட மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கேருந்து ஏதோ ஒரு அடியார் வந்து அவர் அப்படியே அழகாக கூட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த இறை உள்ளுக்குள்ளே அந்த சடாச்சர மந்திரங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க அதிகமாக பேசுகிறதில்ல. முருகர் தான் இப்படி வந்ததுனால, என்னை கூட்டு போனதுனால முருகர் உணர்த்திட்டார், முருகர் செஞ்சுட்டாருன்னு மிகைப்படுத்த மாட்டாங்க, வெளிக்காட்டவே மாட்டாங்க. அப்பா எல்லாம் முருகர் செயல்னு முள்ளுக்குள்ளே பேசிப்பாங்க. ஆழ்ந்து உள்முகமாக போனவங்கள் தான் இதில் இந்த முக்தி நிலையை நோக்கி போகிறாங்க. வெளிமுகமாக பார்த்து பேசி இங்கே எதுவும் நடக்கிறதில்ல. அதனால தான் இதை 8 மாதமாக நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். அதை நடத்துகிறவங்களுக்கு, அதை வழிபடுறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் நடக்குது. தொடர்ச்சியான பயணங்கள் தான் இது. ஒரு மிகப்பெரிய இறைநிலையை, ஒரு மிகப்பெரிய மனநிலையை இது உருவாக்குது. அது சரியான ஆன்மீக பாதையும் அதுதான். நீங்கள் ஒரு நாள் படிச்சுட்டு எனக்கு எல்லாம் வந்துட்டேன், எங்கேயோ நடந்துச்சு, வேல்மாறல் நிகழ்வு நடந்தது, நான் போய் கலந்துக்கிட்டேன், நான் அப்படியே எனக்குள்ளே அப்படியே இறைத்தன்மை அது ஒரு குறிப்பிட்ட மணித்துளிகள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சராசரி மனநிலைக்குள்ளே வந்துடுவீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டும்தான் அந்த வைப்பு இருக்கும் உங்களுக்கு. அடுத்த நாள் சராசரி மனிதர்கள் போல் சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம தினமுமே நல்ல மனசு, நல்ல எண்ணங்கள், யாரையுமே நம்ம துன்புறுத்தக்கூடாது மனநிலை வரணும்னா நம்ம தினம் 2 வேளையும் நம்ம பாராயணம் செய்யணும். அதற்கான அத்தனை வழித்தடங்களும் ஏற்பட்டிருக்கு. இதில் மேலே கொடுக்கப்பட்டிருக்க இதை பற்றின சந்தேகங்கள் இருந்தால் அதில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. முருகாசரணம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன்.